Hi, hello, all. Welcome to Smart Point Tuition Center. Good evening to all. ஈவினிங் தான் வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன டாபிக்ஸ் வரும், நம்ம எப்படி அதை அட்டன் பண்ணலாம், அந்த எல்லா டாபிக்ஸுமே அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்ட் தென் ஒன் மோர் விஷயம், தமிழ் எக்ஸாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ தமிழ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஸோ வெரி ஈஸி. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க கொஷின் பேப்பருக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இது எந்த இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2023 கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வச்சு நம்ம இந்த இயர் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1. ஓகேங்களா? பார்ட் 1ல் வந்து எப்போவுமே என்ன கேட்பாங்கன்னா 1 மார்க்ஸு. ஸோ 1 to 14 வரைக்குமே வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 1 மார்க்ஸை வந்து நம்ம எப்படி கரெக்டாக அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஒரு 8 சைட் ஹெட்டிங்ஸை வந்து நீங்கள் நல்லா அந்த டாபிக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக கரெக்டாக எழுதிடலாம். மேபி நம்ம லக் வந்து புக் இன்சைட் புக் அவுட் அந்த மாதிரி ஏதாவது கொஷின் கேட்குறாங்கனாலும் அந்த பேலன்ஸ் இருக்கிற 4குள்ளே தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5 and 6 வந்து உங்களுக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எல்லாமே படித்து நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஷின் வந்து புக் அவுட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இன்சைடில் இருந்தில்ல, புக் அவுட்லேருந்தே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. புக் இன்சைட்லேருந்து வரும், புக் அவுட்லேருந்து வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 2. பார்ட் 2ல் வந்து எப்போவுமே 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கேட்டிருக்கிற 15 to 18th கொஷினில் வந்து 2 மார்க்ஸ் வந்து புக் பேக்லேருந்தே கேட்டிருக்காங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லி நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கொஷின்ஸ்லேருந்தே கேட்டுக்கிறாங்க. 18th வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செக்ஷன் 2. செக்ஷன் 2 வந்து பொயட்ரிக் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு 19th கொஷின் எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போயம் 1லேருந்து கேட்டிருக்காங்க. 20 வந்து போயம் 2லேருந்து கேட்டிருக்காங்க. 21 போயம் 4லேருந்து கேட்டிருக்காங்க. 22 வந்து போயம் 6லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் சொல்லுவோம். இது வந்து போயம்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 3. செக்ஷன் 3ல் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராமர் பார்ட்டு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கிராமர் பார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா வாய்ஸ் கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் ஸ்பீச் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன் கேட்டுக்கிறாங்க. பங்க்சுவேஷனுக்கு அப்புறம் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ரீஅரேஞ்சிங் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டின் நம்பர்ஸில் வந்து 23 புக் பேக்கு, 24 புக் அவுட்டு, 25 புக் இன்சைடு, 26 வந்து புக் பேக், உங்களுக்கு 27 புக் பேக். ஸோ இந்த செக்ஷன் 3 பொறுத்தவரையிலும் நம்ம எந்த அளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் புக் பேக் மட்டுமே வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக புக் பேக்கு, புக் இன்சைடு, புக் அவுட் இது 3மே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 4. செக்ஷன் 4 வந்து ரோட் மேப்பு. ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு மேப் நம்ம இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நம்மளோட வே வந்து என்ன இருக்குதுன்னா க்ளோஸ் ஆகிடுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோட் மேப்பை வந்து நமக்கு வே ஓப்பனில் இருக்கா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குதா, எல்லா ஏரியாஸும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ ரோட் மேப் நீங்கள் எழுதிடுவீங்க. பட் இதில் வந்து ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ரோட் மேப்பில் ஃபஸ்ட்டு வேஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3. பார்ட் 3 வந்து நம்மளோட பேராகிராஃப் செக்ஷனுக்கு வந்துட்டோம். சரிங்களா? அதாவது ப்ரோஸ் பேராகிராஃபு. இந்த இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேராகிராஃப் வந்து எதுலேருந்து கேட்டுருக்காங்க அப்படின்னா 4th ஒன்லேருந்து கேட்டுருக்காங்க. அதாவது 4th பேராகிராஃப் 4th ப்ரோஸ்லேருந்து கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 7th கேட்டிருக்காங்க. 31 வந்து ஃபஸ்ட்லேருந்து கேட்டுக்கிறாங்க. 32 வந்து 6லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் வந்து 1 to 4 பேராகிராஃப் வந்து கிளியராக நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து அதுலேருந்து 2 பேராகிராஃப் வந்துடும். ஓகேங்களா? 1 to 4 வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற பேராகிராஃபாக படிச்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 4 கேட்டுருக்காங்க, நெக்ஸ்ட் 1 கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சேம் செக்ஷன் 2ல் வந்து போயம் பேராகிராஃப், அதாவது மேலே வந்து ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்பாங்க, கீழே வந்து போயம் பேராகிராஃப் கேட்டுக்கிறாங்க. இங்கே வந்து எனக்கு போயம் 2 கேட்டுக்கிறாங்க, அண்ட் தென் போயம் 3 கேட்டுருக்குறாங்க. சேம் டிப்ஸ் தான் உங்களுக்கு, ஒன்றும் புதுசாலாம் எதுவுமே சொல்லலை. இதுலேயும் வந்து நீங்கள் 1 to 4 படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி 2 போயம் வந்து நீங்கள் போயம் பேராகிராஃப் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அதர்வைஸ் நீங்கள் போயட்டிக் டிவிஷன் கூட அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 3 37th கொஸ்டின்.
37th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்சிங். அதாவது இது வந்து சப்ளிமெண்ட்ரி 4லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் நம்ம ரீட் பண்ணி கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு மேலேருந்து ஆன்சர் கெட் பண்ணி எழுதுறது. இது வந்து சப்ளிமெண்ட்ரி 3ல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் செக்ஷன் 4ல் வந்து 39 வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற நோட்ஸை வச்சு நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணணும். இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறதோ அந்த ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாலாக இருக்கட்டும், ஏதோ அந்த மாலோட நேமை வந்து நீங்கள் கம்பல்சரி ஹைலைட் பண்ணலாம். அங்கே இருக்கிற என்ன ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்க சேல் பண்ண போகிறாங்க, என்ன வந்து மெயின் திங்ஸோ அந்த மெயின் திங்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹைலைட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு 5 மார்க்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 40th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெட்டர் ரைட்டிங் அட்டன் பண்ணிடலாம். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் டு எடிட்டர் அந்த கொஸ்டின், அதாவது லெட்டர் வந்து நம்ம எடிட்டருக்கு ரைட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 41 வந்து என்னென்னா ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. 42 வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், அதாவது பிக்சரில் என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம பாயிண்ட்ஸாக கெட் பண்ணி எழுதுறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 43 வந்து நோட்ஸ் மேக்கிங். ஸோ கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃப் வச்சு வந்து நம்ம நோட்ஸ் மேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த எரர்ஸு. 44 இதுவும் எரர் தான். இந்த எரரும் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்லேருந்து மட்டுமே கொடுக்க மாட்டாங்க, கம்பல்சரி வந்து புக் இன்சைடு புக் பேக் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5ல் வந்து மெமரி போயம் கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே என்ன போயம் கேட்டிருக்காங்கன்னா போயம் 5 வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 வந்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். ஓகேங்களா. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்க 46ல் ஃபஸ்ட் ஒன் சப்ளிமெண்ட்ரி 7 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து சப்ளிமெண்ட்ரி 6 கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன நோட்ஸ் ஒன்று மேக் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023ல் வந்து 7 and 8 6 and 7 சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. 2024ல் 1 and 4 சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் 2025 பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது 2, 3, 5 இந்த 3 பேராகிராஃப் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மேபி இதிலேருந்து ஒன்று கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அதாவது லாஸ்ட் கொஸ்டின் 47th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது வந்து போயம்லேருந்து கேட்பாங்க. போயம் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இன்னும் 2 days தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப லென்த்தியாக வீடியோ போடல, ரொம்பவே ஷார்ட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்பர்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அண்ட் தென் ஐ ஹோப் இங்கிலீஷும் கூட தமிழ் மாதிரியே ரொம்ப ஈஸியாக வரணும். கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதையுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. கொடுக்குறதே வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுப்போம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீப்பாக ஏதாவது நோட்ஸ் வேணும் இல்லை ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு ஒன் மோர் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் மீன்ஸ் நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னே தெரியாமல் ரீட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவே ரீட் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்பவும் பொறுமையாக ரீட் பண்ணிடக்கூடாது, சரிங்களா. ஸோ கொஷின் பேப்பர் கொடுக்குற டைமில் நீங்கள் கொஷின் பேப்பரை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆன்சர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பரை ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டெக்கரேட் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் முடிக்க பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து டோட்டலாக ஃபுல்லாக ரைட்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லாஸ்ட் 15 minutes ஆர் 20 minutes வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் பேப்பரை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக எழுதுறீங்களோ இல்லை கரெக்டாக எழுதுறீங்களோ அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீட்டாக உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு உங்களால் நல்லா ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணிவிட்டு வாங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து நம்ம திரும்பவும் ஆன்சரோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.